செந்தில். என் மேல கோவமா? நான் வேணும்னு பண்ணுவேனா? என்ன அறியாம தூங்கிட்டேன் செந்தில். ராத்திரி தலை வலிக்குதுன்னு மாத்திரை போட்டேன். அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். பொதுவாவே கீழே கதவு தட்டினா மாடியில கேட்காது. அதுவும் ஏசி போட்டு படுத்திருந்தனா சுத்தமா சத்தம் கேட்கவே இல்லை. இப்படி நீ பேசாம இருக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு செந்தில். கொசு கடியில ஃபேன் கூட இல்லாம உன் வீட்டு வராண்டால நான் படுத்துட்டு இருக்கிறத விட இப்ப நான் பேசாம இருக்கிறதா உனக்கு கஷ்டமா இருக்கா? செந்தில், இல்ல அதை விட உனக்கு கஷ்டமா? அப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல வரியா? பாரு, யாரு காரணம்லாம் நான் விசாரிக்கிறதுக்கு வரல. கஷ்டப்பட்டவன் நான். கொஞ்சம் கடுப்புல இருக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ ஒன்னும் பண்ண வேணா, என்ன கொஞ்சம் தனியா விடு, அது போதும். செந்தில், வேணும்னு யாரும் பண்ணல, தெரியாம நடந்துருச்சு. என் வீட்டுல நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படி ஒரு விஷயம் தெரியாம கூட நடந்தது இல்லையே. ஏன் அப்படி? சில சமயம் குடிச்சிட்டு வந்தனா கதவு கூட தட்டாம வீட்டு வாசலே ஊந்து கிடப்பேன். ஆனா கண்ணு முடிச்சு பார்க்கும்போது என் பெட்ரூம்ல படுத்து கிடப்பேன். அது எப்படி சொல்லு? அதுதான் அம்மாவுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். கம்பேர் பண்றியா? வருது. என்ன பண்ண சொல்ற? உங்க அம்மா அளவுக்கு நான் இல்ல. டபார், நீ அம்மாவை மாறணும் நான் சொல்லவே இல்லை. பேசிக்கா ஒருத்தன் வரேன்னு சொன்னவன் வரலன்னா அவனை தேடணுமா வேணாமா? கொஞ்சமாவது அக்கறை இருந்தா ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு தூக்கம் வருது, நீ எங்க இருக்குன்னு கேட்கலாம்ல. உன் ஃபோன் தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓ, அப்ப ஃபோன் மேல தான் தப்பு. இல்ல, அது என் நேரம். அது எப்படி உன்னால அப்படி தூங்க முடியுது? உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஃபீல் இருந்தாலும் டக்குன்னு மொழி போறோம். அது எப்படி உனக்கு இல்லாம போச்சு? செந்தில், இப்ப என்ன சொல்ல வர? மொத்தமா காதலே வேஸ்ட்னு சொல்ல வரியா? நான் எதுவுமே சொல்ல வரலமா. என்ன கொஞ்சம் ஆளை விடுன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். இல்ல, தப்பு என்னோடதுதான். ஆனா தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றேன். அதேதான் நானும் சொல்றேன். என் வீட்டுல இது தெரியாம கூட நடக்காதுன்னு சொல்றேன். கதவுல நான் கை வச்சா போதும், எங்க அம்மா சட்டுன்னு வந்து அப்படியே கதவு திறப்பாங்க. 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா என் தம்பி கமல் ரோட்ல வந்து காத்துட்டு இருப்பான். ஷாலு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி தூக்கத்தையே கெடுத்து விட்டுருவான் அவனுங்களுக்குலாம். அதான் என் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு வித்தியாசம். என்ன ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிற செந்தில். இல்ல ஜெயா, நீ அப்படிலாம் இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. எங்க வீட்டுல அப்படி இருப்பாங்கன்னு சொல்றேன். நேத்து நைட்டு நான் சாப்பிடல தெரியுமா? ஏண்டா? ஏண்டானா வீட்டுக்கு வந்து சாப்பிடலான்னு வந்தேன். செந்தில், குடிக்கிறது தண்ணி கூட இல்ல. அது வேற விஷயம். கதவு திறக்கலனா நீ நேரா அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாமே. எதுக்கு எங்க அம்மாவை போய் அங்க வெறி ஆக்குறதுக்கா? விடு செந்தில், இவ்வளவு சொல்றதுக்கு என்ன நீ 2 அடி அடிச்சிருக்கலாம். ஒரு பேசிக்கான விஷயம், அது கூட நான் உங்க வீட்டுல எதிர்பார்க்க கூடாதா? அதுவும் என் பொண்டாட்டிக்கிட்ட. கபர், தயவு செஞ்சு அழுவாத. நான் ஏற்கனவே இப்படி ஆயிடுச்சுன்னு செம்ம காண்டில் இருக்கேன். இப்ப நீ அழுது நான் உங்ககிட்ட வந்து சாரின்னுலாம் சொல்லி எல்லாம் முடியாது. இப்ப ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இதுதான் பேசாதன்னு சொல்றேன். வெறுப்புல நான் ஏதாச்சும் பேசி உன்னை டார்ச்சர் பண்ண போறேன் தான் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடு, அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, தப்பு பண்ணியாச்சு. நீ எப்ப சமாதானம் ஆகுறியோ அப்ப பேசு. அவ்வளவுதானே, விடு. டிஃபன் என்ன பண்ணட்டும்? உன்னை கூல் பண்ணலாம் கேட்கல, நிஜமா தான் கேட்கிறேன். ஒன்னும் வேணாம், நான் பாத்துக்கிறேன்.